விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய ஆவணங்களின்றி ஜவுளிக்கடை ஊழியர்கள் கொண்டு சென்ற ரூபாய் 2,27,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்தில் வைக்கப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 12 வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். கடந்த 2 நாட்களாக யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பெய்த பலத்த மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி தாழ்வான பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. முறையான வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீருடன் மழைநீர் கலந்திருப்பதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கதிர்வீச்சின் தாக்கம் குறைந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 35 சென்ட் நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து ஒரு கும்பல் அபகரித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட அப்துல் பாரி உள்ளிட்டோர் புகார் அளித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நீதிமன்ற உத்தரவு பெற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முறையிட்டனர். 2008 ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் சிவசந்திரசேகர்னு சொல்லிட்டு NPN டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பின்பலத்துல ஒரு டிஎம்கேல இருந்து ஏதோ மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஒரு என் ப்ராப்பர்ட்டியை ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ள அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம், என்ன இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அப்புறம் லேண்ட் கிராப்பிங்ல கொடுத்திருக்கோம், எல்லாமே கொடுத்திருக்கோம். இப்ப FIR போட்டிருக்காங்க. லேண்ட் கிராப்பிங் இதுல இருந்து என்ன வந்து கொலை மிரட்டல் கொடுத்தத அடியெல்லாம் கொடுக்க வந்தாங்க. நான் தப்பி ஓடி போனேன். அப்போ என்ன இப்போ வந்து இது பண்ணாங்க. அதுக்கு பேர்ல FIR போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கொள்ளக்கோடு பத்ரகாளியம்மன் கோவில் தூக்க திருவிழாவையொட்டி நேர்ச்சை செய்ய உள்ள தூக்கக்காரர்கள் கோவிலில் முட்டுக்குத்தி நமஸ்காரம் செய்து வழிபட்டனர். வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 1124 பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட உள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பார்வதிபுரம், ஆசாரிப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கோடை வெயில் தொடங்கும் முன்பே அதிகரித்த வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக பெய்த இந்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கன்னியாகுமரியில் முன்விரோதம் காரணமாக மிரட்டப்பட்ட கல்லூரி மாணவி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சம்பந்தப்பட்ட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் தாயார் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்தும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததோடு தங்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தார். விவேகானந்தா காலேஜ்ல வந்து தமிழ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் போறப்ப வரப்பெல்லாம் புல்லட்டை கொண்டு இடிக்க போறது, வைக்கிறது, அசிங்கமா பேசுறது, என் கூட வான்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசி அந்த பிள்ளைய ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்ம இப்படிதான் இருக்கணுமா இப்படி வாழ்றத விட நம்ம செத்து போலான்னு சொல்லி அந்த பிள்ளை அன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்துச்சு. சமாதானப்படுத்தி வச்சிருந்தேன். சரி எல்லாம் சரியாரு, நம்ம கோர்ட்ல போயிருக்கோம்ல, பாத்துக்கலாம். SP ஆபீஸ்ல நான் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சரி நமக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கும், நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அடுத்த நாள் காலையில் பிள்ளை கடைக்கு போயிட்டு வந்தது என்னாச்சுன்னு தெரியல, எலிமருந்தை வாங்கிட்டு வந்து குடிச்சிருச்சு. நான் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் ஆகி எல்லாம் சரி பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இப்போ வந்து அதை நான் கேஸ் ஆட்டு கம்ப்ளைண்ட் பண்ணனா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் மேம் வந்திருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்தாங்க, FIR போட்டாங்க, ஆனா அரெஸ்ட் பண்ணல. மதுரை வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில் பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தீபமேற்றி அம்மன் பாடல்களை பாடி மலர் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகளிர் கல்லூரியை இருபாலர் கல்லூரியாக மாற்றியதில் மோசடி நடைபெற்றதாக கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டனர். சுமார் 500 மாணவர்களின் சான்றிதழ் மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகை கடைக்கு எடுத்து வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் ஜூஜுவாடியில் சோதனை செய்தனர். பின்னர் ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆவணங்கள் முறையாக சரிபார்க்கப்பட்ட பின் நகைகளுடன் சம்பந்தப்பட்ட வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.